ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th நியூ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 7th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸு. 7th யூனிட் வந்து என்னென்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். ஃபஸ்ட்டு கொஷின், தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? அக்டோபர் 17, 1940. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக. இந்து முஸ்லீம் கலவரம், நவகாலி, ஆகஸ்ட் கொடை, லின்லித்கோ பிரபு. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து கோவிந்த பல்லபந்த். நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய இராணுவத்தை வந்து தலைமை தாங்கினவர் வந்து யாருன்னா மோகன் சிங்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? லின்லித்கோ பிரபு. நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொறுத்துக தான். அமெரிக்க குடியரசுத் தலைவர் எஃப்.டி. ரூஸ்வெல்ட். சீன குடியரசுத் தலைவர் வந்து சியாங் கே ஷேக். பிரிட்டிஷ் பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். ஜப்பான் பிரதமர் வந்து டோஜா. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார்? 1939. மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? சட்டமறுப்பு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் உஷா மேத்தா. இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபு. நெக்ஸ்ட் கொஷின், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. ஆப்ஷன் 1 வந்து தவறு, 2 வந்து சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு வந்து, இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? ஜப்பான். நெக்ஸ்ட் கொஷினு, இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார்? சிங்கப்பூரில். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ, செங்கோட்டை, புதுடெல்லி. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னா வேவேல் பிரபு. நெக்ஸ்ட் கொஷின், 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு. சரியான வரிசையை தேர்வு செய்க. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் எப்போனா 1943. ராயல் இந்திய கடற்படை கழகம் 1946. இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை 1945. ராஜாஜி திட்டம் 1944. இந்த ஆர்டரில் வந்து ஆர்டர் படுத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் 1 ஃபஸ்ட்டாக வரும், 4 செகண்டு வரும், அதுக்கப்புறம் வந்து தேர்டு. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து இதுவும் வந்து காலவரிசைப்படுத்துக தான். இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை 1945. ஸோ இந்த கொஷின்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் நேரடி நடவடிக்கை வந்து 1946 ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் கொடை 1940 ஆகஸ்ட் 8. இது வந்து அனௌன்ஸ் பண்ணவர் யாருன்னா லின்லித்கோ பிரபு தான். தனிநபர் சத்தியாகிரகம் அக்டோபர் 17, 1940. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னா கிளமண்ட் அட்லி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தன? ஜூன் 1948 வந்து வெளியேறணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 1947, ஆகஸ்ட் 15, 1947 வந்து சுதந்திரம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இந்த யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் இவ்வளோ தான். தேங்க்யூ.